நண்பர்களே, நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். அதாவது நம்ம தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? என்னுடைய அனுபவ அறிவை தான் நானும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் படித்த விஷயங்கள உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்ருக்கும்போது, இப்போ நம்ம 11ஆம் அதிபதி சரிங்களா? லக்னம் முதல் 12 பாவங்களில் நின்னாங்கன்னா, என்ன மாதிரியான பலன் ஜாதகருக்கு கொடுப்பார்? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? 11ஆம் அதிபதி அப்படிங்கும்போது வெற்றி ஸ்தானம். சரிங்களா? மூத்த கலத்திரஸ்தானம் லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவருக்கு, அதாவது ஜாதகருக்கு மூத்த சகோதரர் இருப்பார். அவர் வந்து வயது வித்தியாசம் குறைந்த அளவு ஒரு 5 வயசு வித்தியாசத்துலையாவது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இது கேரண்டி கிடையாது. சரிங்களா? அதே போல் ஜாதகருக்கு வந்துட்டு எப்போதுமே ஒரு ஆசை இருக்கும். சரிங்களா? அந்த ஆசை இருக்கிறவனுக்கு தான் வந்துட்டு வேகமாக ஓடணும்னு தோணும். ஸோ ஆசை வந்துட்டு ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அரசாங்கத்தின் ஈடுபாடு உண்டு. சரிங்களா? அரசியல் சார்ந்த பொருளாதாரம் ஈட்டுவதற்கு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தடைகளை உடைத்து வெற்றி பெறக்கூடியவராக இருப்பார் 11ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் பிரயாணம் செய்யும் எண்ணம் எப்போதுமே உண்டு அவருக்கு. சரிங்களா? பொதுவாக வந்துட்டு இவருக்கு வந்து காதல் திருமணம் அமையுமான்னு கேட்டிங்கன்னா, காதல் பண்ணியிருந்தால் திருமணம் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, ஆன்மீகம் சார்ந்து போக்குவரத்துகளில் இருக்கிறது, குலத்தொழில் செய்வதற்கு உண்டான எண்ணங்கள் வருவது. சரிங்களா? இது போன்ற எண்ணங்கள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகர்களுடைய நோக்கம் பணமாக தான் இருக்கும். சரிங்களா? பணத்தை வைத்து பணம் சேர்ப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். வங்கி தொழில், ஃபைனான்ஸு, வட்டி, இது போன்ற பணத்தை வச்சு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஜாதகர் இருப்பதற்கு அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, வாக்கால் தொழில் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, வழக்கறிஞர், ஜோதிடர், இதன் மூலம் இவர்களுக்கு பண வருவாய் அதிகமாக உண்டு. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, ஆரம்ப கல்வி அப்படிங்கும்போது வெற்றி ஸ்தானத்தில் வந்துட்டு 2ஆம் இடம் வந்து ஆரம்ப கல்வி. ஸோ இவர்களுக்கு ஆரம்ப கல்வி பக்காவாக கிடைக்கும். ஜாதகர் எப்போதுமே கலகலப்பாக இருப்பதையே விரும்புவார். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, அரசாங்கத்தோட ஈடுபாடு உண்டு, அதனால் வருமானம் உண்டு. இவர்களுக்கு தனயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு. சரிங்களா? அதாவது 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனயோகம் உண்டு, பெரிய வளர்ச்சி உண்டு பொருளாதாரத்தில். சரிங்களா? சிறு வயதிலே பணம் பார்க்கும் நபராக இருப்பார். சரிங்களா? 11ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது இளைய சகோதரன் மீது அன்பு, பாசம், இது போன்ற விஷயங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு மனிதவராக இருப்பார். சரிங்களா? ரொம்ப பிணைப்பாக இருப்பாங்கங்க. இவர்களுக்கு கட்டாயம் இளைய சகோதரர் உண்டு. சரிங்களா? இது சரலக்கணங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரலக்கணங்களுக்கு பொருந்துவது கடினம். குறிப்பாக மகரத்துக்கு பொருந்துவது கடினம். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. சரிங்களா? சகோதரி இருக்கலாம். சரிங்களா? சகோதரன் இதெல்லாம் இருக்க முடியாது, சகோதரி இருக்கலாம். சரியா? செவ்வாய் வக்ரமாச்சுன்னா அது வேறு மேட்ரு. சரிங்களா? கொடுக்கும். ஜாதகர் வந்துட்டு முயற்சிகளினால் வெற்றி பெறுவார். சரிங்களா? இதில் வந்துட்டு எழுத்து துறை உள்ளே வரும். சரிங்களா? டாக்குமெண்ட் ஐட்டம் மூலம் இவர்களுக்கு லாபம் கிடைக்கும். இசைக்கருவிகள், சரிங்களா, அதுலேயும் லாபம் கிடைக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு விஷயங்கள்லேயும் நல்லபடியான ஒரு லாபம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது 11×3 33. 33 வயதிற்கு மேல் இவர்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? பொதுவாக வந்து கை மாற்றி விடுற தொழில், எல்லாம் கமிஷன் பேஸ்ட் தொழில்கள் இவர்களுக்கு ஒத்து வரும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது
இவர்களுக்கு எப்படின்னா வண்டி வாகனங்கள், வீடு வாசல் இதெல்லாம் கட்டாயம் உண்டு. சரிங்களா, இதெல்லாம் உண்டு. இடம் மாறுதல் உண்டு. சரிங்களா, இடம் மாறுதல் கட்டாயம் உண்டு. நல்ல உபசரிப்பு, வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா உபசரித்து நல்லபடியாக, அதாவது சாப்பாட்டில் தான் பிரச்சனை வரக்கூடாதும்பாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் பக்காவாக போட்டு அனுப்பிச்சி வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இவங்களுக்கு பொருந்தும். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, எப்போதுமே வந்துட்டு இதயம் சார்ந்து ஒரு கவலை உண்டு. சரிங்களா, அதே போல் சொத்து, வாகனம், கால்நடை இது போன்ற வகையிலிருந்து வருமானங்கள் உண்டு. சரியா, 11ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது, சரிங்களா, அவருக்கு வந்துட்டு பூர்வீக சொத்து உண்டு, குலதெய்வ அருள் உண்டு. சரிங்களா, ஜாதகர் ரொம்ப கொஞ்சம் அறிவாளியாகவும் இருப்பார். சரிங்களா, அரசியல் ஈடுபாடு உண்டு. சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா குலத்தொழில் செய்யும் எண்ணமும் உண்டு. ஜோதிடம் மற்றும் மருத்துவத்துறையில் வெற்றி காணக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். சரிங்களா, பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். சரிங்களா, இவர்களுக்கு வந்துட்டு முதுகு வலிங்கிறது சற்று காணப்படும். சரிங்களா, சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் புகழோடு இருப்பார்கள். இவர்களுடைய குழந்தைகளுக்கும் அரசாங்கம் அரசு வருமானம் என்பது உண்டு. 11ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கும்போது, சரிங்களா, இவர்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் கிடைக்கும். சரிங்களா, நல்ல பதவிகள் கிடைக்கும். இரவு நேர வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். இரவு நேரம் வருமானம் தேடுபவராக இருப்பார். இல்லை மண்ணுக்கு உள்ளே இருக்கிற பொருட்களின் மூலம் வருமானம் உடையவராக இருப்பார். சரிங்களா, நிறையா வேலையாட்கள் மூலம் வருமானம் செய்யக்கூடியவராக இருப்பார். எப்போதுமே உணவு தொழில் மீது ஒரு பிரியம் கொண்ட நபராக இருப்பார். சரிங்களா, கடன் வாங்கி தொழில் செய்து அதில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இவர்களுக்கு சிறு தொழில் என்பது கைகூடி வரும். சரிங்களா, அதே போல் 11ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு மனைவியால் யோகம். சரிங்களா, இல்லைனா திருமணம் ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக யோகம் இவர்களுக்கு உண்டு. சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டு தொழிலினால் வருமானம் உண்டு. சரிங்களா, ஒரு சிலருக்கு இருதார யோகம் ஏற்பட்டுவிடும் இதனால். சரிங்களா, ஒரு சிலருக்கு சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. சரிங்களா, இவர்களுக்கு எப்போதுமே வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, சொட்டு நீர் போன்ற அமைச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபடுறவங்களும் உண்டு. சரிங்களா, என்றைக்குமே ஒரு பொது சேவையை இவங்க விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஜாதகருக்கு நல்லபடியாக ஒரு சொத்து அமையும். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருந்தால், சரிங்களா, 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு 8ங்கனாவே ஒரு விபத்து. சரிங்களா, ஸோ ஏதோ ஒரு வகையில் விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஒருத்தராக இருப்பார். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா கடினமான பொருட்கள் மூலம் இவர்களுக்கு வருமானம் உண்டு. சரிங்களா, தேய்த்து பிரித்து எடுத்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ரைஸ் மில்லு, கடலை உடைக்கிற மிஷினு, இது போன்ற விஷயங்கள் இருக்குதுல்ல, அதுலேருந்துலாம் வருமானம் வரும். இது எக்ஸாம்பிளுக்கு 2 சொன்னேன். சரிங்களா, அதே போல் பார்த்திங்கன்னா மின்சாரம் சம்மந்தப்பட்ட வருமானம் உண்டு. சரிங்களா, ஜாதகர் திடீர் அதிர்ஷ்டசாலியாகவும் அவருக்குள் இருக்க அமானுஷ்ய சக்தி பயங்கரமாக வேலை செய்யும். அதாவது உபாசனை தெய்வங்களை அதிகம் வழிபடக்கூடியவராக இருப்பார். சரிங்களா, இவர்களுக்கு 8ஆம் பாவம் என்பது மறைபொருள் சாஸ்திரம், மறைபொருள் பொருட்கள், மண்ணுக்கு கீழே கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களிலிருந்தும் வருமானம் ஈட்டக்கூடிய திறமை படைத்தவராக இருப்பார் ஜாதகர். சரிங்களா, 11ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகர் தந்தையுடன் உறவு அவ்வளோ நன்றாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தந்தையால் லாபம் உண்டு. சரிங்களா, எப்போதுமே ஆன்மீகத்தில் ஒரு அலாதி பிரியம் இவர்களுக்கு உண்டு. சரிங்களா,
ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாகவும் இருப்பார்கள், இல்லைன்னா அரசாங்க ஆதரவு பெற்ற சமுதாய கூடங்கள் தலைமை தாங்கும் நபர்களாகவும் இருப்பார்கள். சரிங்களா? இல்லைன்னா கோவில், மடம் இது போன்ற இடங்களில் தலைமை தாங்கி அதை நடத்தக்கூடியவராக இருப்பார். அப்படி இல்லைன்னா தர்ம காரியங்களை செய்யக்கூடிய மனிதராக இருப்பார். சரிங்களா? வாரிசு தொழில் செய்வதில் அதிக அலாதி பிரியம் இருக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு இரட்டை வருமானம் உண்டு. சரிங்களா? தொழிலினால் லாபம் உண்டு. தொழிலினால் லாபம் உண்டு. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதிக ஊதியமுள்ள வேலையாட்கள் இவர்களுக்கு அதை அமைவார்கள். சரிங்களா? இவர்களுக்கும் நல்ல வருமானம் உண்டு. எப்போதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய நபராக இருப்பார். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது இது பயங்கரமான யோகம். சரிங்களா? எப்போதுமே எதை எடுத்தாலும் வெற்றி, எதை எடுத்தாலும் பணம். ஸோ அப்படி போயிடும். சரிங்களா? சிலருக்கு 2வது திருமணத்தையும் பண்ணி வச்சிடும். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நடந்தது உண்டு. அரசியல், அரசாங்கம், அல்ல அரசு துறையில் வேலை செய்வது, இல்லை லக்னாதிபதி எவ்வளோ வலு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும். ஒரு சிலர் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறது, இது போன்ற விஷயங்களும் நடக்கும். சரிங்களா? இவர்களுக்கு எதை எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. இழுபறியாக இருந்தாலும் அது வெற்றி கண்டிப்பாக இவர்களுக்கு தான் உண்டு. சரிங்களா? நல்ல நல்ல பதவியில் இருப்பார்கள் இவர்களாம். 11ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது முதல் தொழில் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். சரிங்களா? 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்பது 2வது தொழில் வந்து பயங்கர ஆதாயம் கொடுத்துரும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா அதாவது அதுவும் வந்துட்டு அயன சயன போகம் நல்லபடியாக அமையும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு நல்லா தோற்றுறீங்க. 4ஆம் இடத்துக்கு இது வந்துட்டு பாக்கியஸ்தானமாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நல்லபடியாக வந்து இவர்களுக்கு அயன சயன போகம் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? லாபமும் விரயமும் ஒரு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? வரவுக்கேற்ற செலவு இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை சிலருக்கு அமையும். சரிங்களா? வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும் சிலருக்கு. சரிங்களா? ஒரு சிலருக்கு செம்பினால் வருமானம், இல்லைன்னா செம்மண்ணினால் வருமானம் கிடைக்கும். சரிங்களா? இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு ஜாதகருக்கு எப்போதும் நடப்பில் இருந்து கொண்டே இருக்கும். ஓகே, நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம பார்க்கலாம்.